எனக்கு ஒரு டவுட். என்னப்பா ஆபீஸ் போயிட்டு வந்தீங்க, எப்படி போச்சு இன்னைக்கு நாள்? பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ போச்சுமா. ஆபீஸ் போயிட்டு வரும்போது உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர நீங்களே பார்த்துட்டு வந்தீங்களாப்பா? தம்மா வரேன், அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சு அவன் புலம்புறான் விட்டா இன்னைக்கு ஃபுல்லாவே புலம்பான் போல இருக்கு. இது என்னதான்ப்பா புலம்புறாங்க அவங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா ஆரம்பிச்சான். ஆனா இப்ப அவன் அப்படி இல்லம்மா, பயங்கரமா குறுகி போயிட்டான். அவன் பிசினஸ்ல பயங்கரமான லாஸ். ஓ, இவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்களா? இப்போ ஒரு டவுட்ப்பா. பிசினஸ் லாஸ் ஆகி நொந்து போனவன் கூட என்கிட்ட புலம்பிட்டு இருந்தான், டவுட் கேட்கல. ஆனா இதை கேட்டுட்டு நீ என்கிட்ட டவுட் கேட்கற பத்தியா? சரி கேளு. எவ்வளவு நம்பிக்கையோட அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, ஆனா இப்ப லாஸ்ட்ல போயிட்டு பிறகு அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இருக்காதம்மா, பின்ன அத்தனை லட்சங்களை செலவு பண்ணி அவன் பிசினஸ் ஆரம்பிச்சான். நான் அப்பவே சொன்னேன், நீ ஆண்டவரை நம்புடா, ஆண்டவரை நம்பி நீ காரியங்களை செய்யணும். கேட்கவே இல்லை. இதனால்தான் ஆண்டவருடைய அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லைன்னு. இவங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணி உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆசீர்வதி. காட் பிளஸ்.